ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பெப்பர் கிரேவி. எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் 4 கிலோ சிக்கனில் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு பெரிய பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ஒரு 1/4 கிலோ இருக்குது, ரெண்டும் சேர்த்து. இதையும் நம்ம அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கி எடுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அடுத்து நான் இதில் ஒரு தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். அதுக்கு 2 கிலோ பெரிய வெங்காயம், 1 கிலோ தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி, மிளகு சீரகம் 2 சேர்த்து 50 கிராம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதுதான் நான் இன்றைக்கி இதில் சேர்த்துருக்கேன். புதினா மல்லி இந்த மாதிரி வதக்கி அரைச்சி சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். அதுக்காக இன்றைக்கி நான் இதில் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். பெங்களூர் தக்காளினால 1 கிலோ எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளினா 1/2 கிலோ போதும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 50 கிராம் தனி மிளகாய் தூள், 100 கிராம் சிக்கன் பொடி, இது ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 50 கிராம் மல்லித்தூள், 25 கிராம் கரம் மசாலா பொடி. இதில் கறி மசாலாவும் சேர்க்க போகிறேன். கறி மசாலா சேர்க்கறதுக்காக சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இதில் மஞ்சள் தூள் இப்போதைக்கு ஆட் பண்ணலை. சிக்கனில் மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கால, நிறைய மஞ்சள் இருக்குது. இது 4 கிலோ சிக்கன் இருக்குது, கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது வேகிற அளவுக்கு தண்ணி, கிரேவி எடுக்கிறதுனால அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதில் 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெப்பர் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பெப்பர் நிறைய சேர்க்கணும் இதுக்கு. லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய், புதினா கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.